வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையின் நாட்கள் எத்தனை வருடம், என்னுடைய வாழ்க்கையின் நாட்கள் எத்தனை வருடம் என்று தேவன் தீர்மானிக்கப்பட்டு விட்டதா, இல்லை அது என் கையில் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையின் நாட்கள் எத்தனை வருடம் என்று தேவன் தீர்மானிக்கப்பட்டுள்ளதா, இல்லை என் கையில் இருக்கிறதா? அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103:15 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103:15 பக்கம் 733-34. சங்கீதம் 103:15. அப்படியே நிறுத்துங்க. சொல்லுங்க, மனுஷனுடைய நாட்கள் எதுக்கு ஒப்பா இருக்கிறதா? புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷனுடைய நாட்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எதுக்கு ஒப்பா இருக்கிறதா? புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. வாசி கேட்போம். வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். பாத்தீங்களா? வெளியின் புஷ்பத்தை போல் வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். அடுத்த வசனம், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் அற்று போயிற்று, அது இருந்த இடம் இனி அறியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் எதுக்கு ஒப்பா இருக்கிறான்? புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? காற்று வந்தவுடனே அது இல்லாமல் போவது மாத்திரமல்ல, அந்த இடமே தெரியாமல் போகிறது. அப்படியாக தான் ஒவ்வொருடைய வாழ்க்கை அப்படியாக தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை எதுக்கு சமமா இருக்குது? புல்லுக்கு சமமா இருக்குது. காலை பூத்து சாயங்காலம் அது இருக்கிற இடமே தெரியாமல் போகிறது. அப்படியாகத்தான் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கை அப்படியாக தான் எப்படியாக போய்கொண்டிருக்குது? இல்லாமல் போய்கொண்டிருக்குது. இல்லாமல் போய்கொண்டிருக்கிற புல்லாக இருந்த நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? அநேக ஜீவ நாட்களாக நம்ம வாழும்படியாக அவர் நினைக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வாழக்கூடாதபடிக்கு நம்மளுடைய ஜீவ நாட்களை நம்மளே குறுகி போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை யாரு கையால கெடுப்பது? கர்த்தரா நீங்களா? நான். கர்த்தருடைய கரத்துல நம்முடைய ஜீவ நாட்கள் எண்ணப்பட்டிருக்குது. மாதங்கள் தொகையாக எண்ணப்பட்டிருக்குது. வருஷங்கள் தொகையாக எண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த தொகையை வருஷங்களையும் குறுகி போய் கொள்வது அது நம் கையில் தான் இருக்குது. அப்ப மனுஷன் எதுக்கு ஒப்பா இருக்கிறான்? அவன் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் காற்று வீசியுடைய அப்போ புல்லை என்ன செய்யும்? மனிதன் பிடுங்கி போடுவான். மாடு அதை சாப்பிடும் செய்யும். அதை காலால் மிதித்து இடம் தெரியாமல் போக பண்ணும். மனுஷனும் அதை மிதித்து போடுவான். காற்றும் புயலும் எது அடித்தாலும் அது இல்லாத இடம் தெரியாமல் போகும். அப்படியாகத்தான் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கை எப்படியா இருக்குது? புல்லை போல, புல் இல்லாமல் அந்த இடம் தெரியாமல் போக பண்ணுகிற மாதிரி இருக்கிற இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனத்துல நிலைத்திருக்க வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற நித்திய காலமாய் பரலோகத்தில் வாழ போகிற நமக்கு எப்படி ஆத்துமா தேவைப்பட்டதோ அப்படியாக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்ததான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அநேக ஜீவ நாட்கள் வாழும்படியாக அவர் கிருபை அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறவர்கள். புல் மனுஷன் மிதித்து போடுவான். புல் மாடு சாப்பிட அதை மிதித்து போடும். காற்று வந்தாலும் அதை அடித்து கொண்டு போய்விடும். ஆனாலும் கர்த்தர் புல்லாக நம்மை அநேக ஜீவ நாட்களை கொடுக்கும்படியாக அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கார் பரலோகத்தில். ஹல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை உன்னை புல்லாக இருந்த ஆண்டவரை உன்னை அநேக நாட்கள் வாழும்படியாக அவர் கிருபை அளித்தபடியால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், அவர்களும் புல்ல போல இருக்கிற அவர்களும் காற்று வீசியுடனே அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்கள் உங்க கரத்தினால கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்ப்பது உங்க வேலையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி கேட்போம். சங்கீதம் 144:4 வாசி கேட்போம். சங்கீதம் 144:4. மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போவதற்கு நிழலுக்கு சமானம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மனுஷன் எதுக்கு ஒப்பா இருக்கிறான்? நிழலுக்கு ஒப்பா இருக்கு. நம்ம நடக்கும் போது நம்மளோடு கூட ஒரு நிழல் வரும் பாருங்க. அந்த நிழல் அது அடுத்து போன உடனே அந்த நிழல் மறைஞ்சு போயிடும். அப்படியாகத்தான் மனுஷனுடைய வாழ்க்கையும் நிழலுக்கு சமமா இருக்குது. மாத்திரமல்ல அந்த நிழலையே கடந்து போகிறான். அப்ப அந்த நிழலை கடந்து போகிற இல்லாமல் போக பண்ணுகிற கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மளை
அநேக ஜீவ நாட்களுக்கு வரும்படியாக கர்த்தர் செய்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய கர்த்தருடைய வசனத்துல நிலைத்திருந்தால்தான் புல்லாகிய நம்மை கர்த்தர் நிச்சயமாகவே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை உன்னை கொண்டு சபையை நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பார்த்தோம்? என்னுடைய வாழ்க்கையின் நாட்களை எத்தனை வருடம் என்று தேவன் தீர்மானிக்கப்பட்டு விட்டதா இல்லை அது உன் கரத்தில் இருக்கிற என்று தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். முதல் காரியம் கர்த்தர். இன்னைக்கு அநேகரா என்ன சொல்லுவாங்க, நான் 60 வருஷம் தான் வாழ்வேன், இல்லை நான் 50 வருஷம் வாழ்வேன், இருக்க போது நான் கொஞ்ச நாளுப்பா, எனக்காக இந்த வீட்டை கட்டுப்பா என்று நம்ம சொல்லுவோம். நம்மளே என்ன செய்வோம்? நம்மளே தீர்மானித்துக்கொள்வோம். நம்மளுடைய ஜீவனை நம்மளே தீர்மானிப்பது நம்மல்ல, அது தீர்மானிக்கப்பட வேண்டியது கர்த்தர். அது எத்தனை வருஷங்கள், எத்தனை மாத தொகைகள் என்று, எத்தனை ஆண்டுகள் தொகை என்று தீர்மானிக்க கூடியவர் கர்த்தர். அந்த எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பது உன் கரத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. முதல் காரியம் பார்க்க போகிறோம். எசேக்கியேலுக்கு கர்த்தர் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வருடம்? 1 அல்ல 2 அல்ல, 15 வருடங்களை எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-7 வரை. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் எசேக்கியேல் வியாதிப்பட்டு, எதுக்கு ஏதுவா இருந்தா எசேக்கியேல் சொல்லுங்க எல்லாம்? அவனுக்கு என்ன வந்தது? வியாதி. முதலாவது அவனுக்கு வியாதி வந்தபடியால் அவன் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டான். அடுத்தது அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு சொல்லுகிறது? எசேக்கியேலை பார்த்து. எசேயா தீர்க்கதரிசி வந்து நீ மரிச்சு போயிடுவ, 10 கட்டளை இருக்குல்ல, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரத்தாயிலும் நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம், ஆண்டுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வினாலே ஆசாரிப்பாயாக, உன் தாயும் உன் தகப்பனையும் கனப்பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 10 கட்டளை அந்நாட்களில் செய்யப்படாதவர்களுக்கு என்ன தண்டனை? அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆலயத்துக்கு வராவிட்டால் கொலை செய்யப்பட வேண்டும். விபச்சாரம் செய்தால் கொலை செய்யப்பட வேண்டும். தசமபாகம் செலுத்தாவிட்டால் கொலை செய்யப்பட, இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு தவறுகள் செய்த போது அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று தான் வசனம் இருக்கு. நான் கடைசியா உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்போது எசேக்கியேலுக்கு ஆண்டு என்ன சொல்லுகிறார்? நீ மரித்து போவா. ஏனென்றால் அந்த 10 கட்டளையை ஒரு கட்டளை எசேக்கியேல் தவறினதுனால. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அநேகர் எசேக்கியேல் ஒரு கட்டளை தவறினதுனால அவர் மரித்து போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், உரைக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை கட்டளையை இன்னைக்கு தவறி போயிருக்கிறோம்? சிந்தித்து பாருங்க. கரெக்டா ஆலயத்துக்கு வரோமா? கரெக்டா ஜெபிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? ஆத்தும பாரம் நமக்குள் இருக்கிறதா? இல்லை இன்னும் அந்த கடன் பிரச்சனை, அந்த வியாதி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். 2வது வாசிப்போம். அப்போது எசேக்கியா இங்க தன் முகத்தை சுவர்புறமா திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமா நடந்து உங்க பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஹல்லேலூயா. என்ன பண்ணினான் எசேக்கியேல்? விண்ணப்பம் பண்ணினான். அவன் நான் உமக்கு செய்த நன்மையை கொஞ்சம் தயவு செய்து நீங்க நினைச்சு பாருங்க என்று அவன் மனம் கசந்தான். அடுத்து வாசிப்போம். எசேக்கியா மிகவும் அழுதான். யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, என் விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சொல்லுமா யாவரும்? என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, இயேசுவே என்று சொல்லி சுகமாக்கினே. உம்மால் கூடும், சொல்லுங்க, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும், ஆமென், எல்லாம் கூடும். இயேசுவால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். டாடி ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சேர்ந்து சொல்லலாமா? என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. கரங்களை தட்டி எசேக்கியேல் என்ன செய்தார்? மனம் திரும்பினார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இன்னும் மனம் திரும்பாமல் இன்னும் எசேக்கியேலை போல பாவத்திலே விழுந்து கிடக்கிறோமா? தேவையில்லாத காரியங்களை நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? தேவையில்லாமல் சபையை குறித்தோ, போதகரை குறித்தோ, இல்ல தகப்பனை குறித்தோ, இல்ல மற்றவர்கள் குறித்தோ இப்படி நம்ம பேசிக்கொண்டு நோய் என்ற பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதிலிருந்து சீக்கிரம் மனம் திரும்பு. என் அன்பு சகோதரி, சகோதரியே, நீ எதிலே விழப்பட்டு இருக்கிறாய்? எசேக்கியேலை போல மரண படுக்கையில விழப்பட்டு இருக்கிறாயா? கடனா, பிரச்சனையா, வியாதியா, எதுவாக இருந்தாலும் அது இன்றைக்கே அது உன்னை விட்டு நீங்கும்படியாக மனம் திரும்புதல் இல்லாமல் ஒன்றுமில்லை. மனம் திரும்பாவிட்டால் மரணம் நிச்சயம். அதுல எந்த மாற்றம் இல்லை. உங்களை சபிக்கவோ உங்களை பயமுறுத்தோ அல்ல. கர்த்தருடைய சத்தியம் சத்தியமாய் சொல்லப்படுகிறது. அவனுடைய வார்த்தை எப்படி சொல்லப்படும்? எப்படி மன திரும்பல் வரும்? நான் பாவம் செய்து கொண்டேதான் இருப்பேன், நான் குடிவெறி கல்யாணத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன், நான் மனைவியை சந்தேகப்படுவேன், நான் மனைவியை அடிப்பேன், நான் துரோகம் செய்வேன் என்று இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை சீக்கிரம் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாவிட்டால் எசேக்கியேல் நேர்ந்தது சாதாரண நோய் அல்ல. என்ன நோய்? கேன்சர் வியாதி, புற்றுநோய். அவன் 10 கட்டளையே அவன் இழக்கவில்லை. 10 கட்டளையே ஒரு கட்டளை தான் அவன் இழந்தான். அந்த ஒரு கட்டளை இழந்ததே அவனுக்கு தேவனுக்கு சாபமா இருந்தபடியா கர்த்தர் மரணத்தை வாய்க்க செய்தான். மீண்டும் ஒரு விசை சொல்லுகிறமே, திராட்சை தோட்டத்துல அத்திமரம் நடப்படாது, ஆனாலும் கர்த்தர் இந்த குறுகிய இருக்கிற புல்லாகிய உங்களை கர்த்தர் நட்டு அதுக்கு பலன் கொடுக்காவிட்டால் நான் அதை வெட்டி போட்டு அக்கினிக்கு கொடுக்கிறேன் என்று. அப்படியாக தான் மனம் திரும்பல் இல்லாவிட்டால் மரணம் நிச்சயம் நிச்சயம். அதுல எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இப்ப நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் பொய் சொல்லி கொண்டே இருப்பேன், நான் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், போதகர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் இங்க போக மாட்டேன், அங்க போக மாட்டேன், மிரட்டுறது எதனா ஒண்ணு சொன்ன நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன். வரலனா போ. உனக்காக 5 மணில இருந்து 8 மணி 9 மணி யார் இந்த இடத்துல நிற்பது? மற்ற போதர்களா? நீ எங்களை மிரட்டல, நீ கர்த்தரை மிரட்டி கொண்டு இருக்கிறாய். கர்த்தருக்கு வாழ்ந்தால் உண்மையா வாழு, இல்லைன்னா போ. கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படி. நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் சத்தியத்தை ஆண்டவர் எங்க மூலமாக காத்திருந்து, ஏதோ ஏனத்தானோ அல்ல, அநேக நாட்கள் காத்திருந்து கொண்டு வர வார்த்தை உங்களுக்கு. ஆண்டு உங்களுக்கு அநேக ஜீவ நாட்களை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அந்த ஜீவன் நாட்களை குறுக செய்வதும்
சீக்கிரம் பரலோகம் போவதும் அது உன் கரத்தில் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நீ ஒழுங்காக ஆலயத்துக்கு வர வேண்டும். அந்த 10 கட்டளை நீ கரெக்டா கடைபிடித்தால் என்று சொன்னால் உன் பிள்ளைகள் 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 அப்படியாக நீங்க சுகபோகமா வாழ்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி கேட்போம். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? 1 அல்ல 2 அல்ல. ஆண்டவர் மரிக்க வேண்டிய அவரை கர்த்தர் மனம் திரும்பினபடியா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம மனம் திரும்பாமல் இருக்கிறோம்? இன்னும் கோபத்துல மனம் திரும்பாமல் இருக்கிறோம். இன்னும் வைராக்கியத்துல மனம் திரும்பாமல் இருக்கிறோம். சண்டை போடுவதில்ல, குறை சொல்லுவதில்ல, குறை எங்க இருக்கு அந்த இடத்துல போய் கண்டுபிடிக்கிறதுல இன்னும் மனம் திரும்பாமல் இருப்போம். தயவு செய்து யாராக இருந்தாலும் மனம் திரும்புங்கள். நீ மனம் திரும்பினால் ஜீவ நாட்களோடு 100 அல்ல 120 அல்ல அநேக ஆண்டுகளை கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை வாழ செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசி கேட்போம். உன்னையும் இந்த நகரத்தையும் அவனுடைய கைக்கு உங்களை தப்பி வைப்பார். உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் உன்னை வெட்ட வேண்டும், உன்னை விஷம் குடித்து சாகடிக்க வேண்டும். நீ முன்னாடி போகும்போது உன் முன்னாடி பேசுவது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை தப்பி வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாருடைய வேட கண்ணுக்கும் எல்லாருடைய சத்துருக்களுக்கும் எல்லாவற்றுக்கும் அவங்க என்ன பேசினாலும் சரி, அதை நீ காதில் வாங்காமல் போகும்போது கர்த்தர் அதை எல்லாவற்றுக்கும் உங்களை தப்பி வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நமக்கு யார் ஆதரவு? ஆதாரம் இயேசு, ஆதாரம் வார்த்தை. அவர்தான் எல்லாமே. உனக்கு உலகம் அல்ல, பணம் அல்ல ஆதாரம். நகையை வைத்து உனக்கு கொடுப்பது ஆதாரம் அல்ல. இயேசுவின் வார்த்தை உனக்குள் இருந்தால் எங்க போனாலும் உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் மனம் திரும்பினபடியால் அவனையும் அவனுடைய சத்துருக்களை எல்லாவற்றையும் முறியடித்து அவனுக்கும் அந்த கிராமத்துக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஆதரவாயிருந்தார். 7 முடிஞ்சுதா? வாசி. பின்பு எசையா அத்திப்பழத்தின் அடையை கொண்டு வாருங்கள். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவு மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். இந்த உலகத்தில் படைத்திருக்கிற எல்லாவித இலைகளும் சரி, எல்லாவித கனிகளும் ஆண்டுடைய வார்த்தையால உருவாக்கப்பட்டது, ஆண்டுடைய மகிமையால் உருவாக்கப்பட்டது. அதை புசிக்கும் போது நமக்கு சுகம், அது புசிக்கும் போது நமக்கு பலன். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். சொல்லுங்க. இலைகள் எல்லாம் கனியாகணும், கனிகள் எல்லாம் கனியாகணும். நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து நடக்கணுமே, மிதந்து மிதந்து நடக்கணுமே. சொல்லுங்க. இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். இலைகள் எல்லாம் கனியாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து நடக்கணுமே. சொல்லுங்க. மிதந்து மிதந்து நடக்கணுமே. வறுமையா போதகரே வந்துவிடும் தங்குமே, வறுமையா. சொல்லுங்க. வந்துவிடும் தங்குமே, நதியாக வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. சொல்லுங்க. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். அப்படியாக எசேக்கியேல் மனம் திரும்பினபடியா கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய ஜீவ நாட்களை
15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். அப்படியாக நம்முடைய ஜீவ நாட்கள் அநேகமாக இருந்தாலும் சரி, அதை குறைக்கிற காலம் அது நம்மளிடத்தில் இருக்குது. அது எப்படி குறைந்து கொண்டு இருக்குது? தேவையில்லாமல் பேசுவது, ஆண்டவருக்கு முறுமுறுப்புற காரியங்கள், கொடுப்பதில் முறுமுறுப்புகள், இதை எல்லாவற்றை விட்டொழிந்து கர்த்தருக்கு சொல்லுகிற வார்த்தையின் வண்ணமாகவே நம்ம உண்மையா நடந்தோம் என்று சொன்னா, இசைகளுக்கு கர்த்தர் கொடுத்தது போல அப்படியாக உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர் அழிவுக்கு தப்புவிக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எதை கொண்டு உங்களை குணமாக்குறார்? நகையை கொண்டல்ல, பணத்தை கொண்டல்ல, சொந்த பந்தங்களை கொண்டல்ல, ஆண்டவருடைய வசனத்தை கொண்டே உங்களை ஒவ்வொருவரையும் குணமாக்குறார். மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி அப்பாவுடைய வசனத்தை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு இங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் குணமாக்குறது மாத்திரமல்ல, உங்களை அழிவில் என்று நீங்க அழிய வேண்டும் என்று நினைக்கிற மத்தியில, நீ மடிந்து போக வேண்டும் நினைக்கிற மத்தியில, நீ சீக்கிரம் மரித்து போவோம் என்று சொல்லுகிற மத்தியில கர்த்தர் உன்னை அழிவிலிருந்து பாதுகாத்து அவருடைய வசனத்தை கொண்டு உங்களை நீடித்த நாட்களாக பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. நான் நீடித்த நாட்களாக வாழ வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் செய்யாதபடிக்கு, அவருடைய இதயத்துக்கு ஏற்ற போல அவருக்கு பிரியமானதை உண்மையாக செய்யும் போது நிச்சயமாக அநேக ஆண்டுகளை கர்த்தர் உனக்கு கூட்டி கொடுத்து, அநேக ஆண்டுகள் தேசத்தில் பூமியில் நீ வாழும்படியாக செல்வத்தோடும் யாக்கோபை போல பொன்னோடு பொருளோடு கர்த்தர் உன்னை மேக சம்பமாய் அக்னி சம்பவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு கீழே இருக்கிற எல்லாம் மாயே மாயே மாயதான். அது கணவனுடைய அன்பா இருக்கட்டும், அது மனைவியுடைய அன்பா இருக்கட்டும், யாருடைய அன்பாக இருந்தாலும் அது எல்லாமே மாயே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, பெற்ற தந்தை தாய் இருவரின் அன்பு நிலையேது வாழ்விலே, நிலையேது வாழ்விலே. பெற்ற தந்தை தாய் இருவரின் அன்பு நிலையேது வாழ்விலே, நிலையேது வாழ்விலே. இரத்த பாசங்கள் அனைவரின் அன்பு அதுவும் நிலையேது வாழ்விலே. இரத்த பாசங்கள் அனைவரின் அன்பு அதுவும் நிலையேது வாழ்வினிலே, அதுவும்
மாயே தான். அது இரத்த பாசங்களாக இருக்கட்டும், அது இரத்த உறவுகளாக இருக்கட்டும், அது கணவன் மனைவி யாராக இருந்தாலும் அது எல்லாமே மாயே தான். நம்மளோட யாரும் கடைசி வரை இருக்க போவதல்ல. நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசு ஒருவர் தான். உண்மையாக சொன்னால், உங்களுக்கு யாரு பிடிக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே இயேசுவை தவிர எனக்கு வேற யாரும் அல்ல. நமக்காக வாழ்க்கைக்கு கொடுத்தவர்கள், அவர்களை உதாசனப்படுத்த நம்மளோட வேலை இல்லை, அன்பு தான். ஆனாலும் என்னோட அதிக அன்பு கர்த்தர் பேர் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா சாமுவேல் ராஜோடைய ஃப்ரெண்டு, 2 சகோதரர்கள். அண்ணன் வந்து பிம்ஸில் ஃபைனல் இயர், நல்லா கேளுங்க, அண்ணன் பிம்ஸில் முடிக்க போகிறாரு, தம்பி நம்ம சாமோட படிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தகப்பனாரு குளிக்க போகும்போது நைட்டு 9 மணி குளிச்சுட்டு வரும்போது பிபி அதிகமாகி அங்கேயே மழக்கம் போட்டு விழுந்து மறித்து விட்டார். அது யாருக்குமே தெரியல. அப்புறம் தான் போய் தெரிஞ்சு அவர் அடக்கம் பண்ணும்படியாக வைக்கப்பட்ட போது அவங்களுடைய மனைவி எங்கே இருக்கிறார்கள்? மும்பையில் நர்ஸாக பணிபுரிகிறார்கள். அப்போ அவர்கள் சொல்லப்பட்டு அவர்கள் தன்னுடைய கணவனாரை, மறித்த கணவனாரை பார்க்க ஓடோடி வந்தபோது, இதே பாண்டிச்சேரியில் வரப்படும் போது ஒரு வேன் அவங்க வந்த கார்ல விபத்தாகி அவரை எங்க மறித்து விட்டார்கள். இது எவ்வளோ ஒரு கஷ்டமான குறியம். எனக்கு சொல்லும் போது என்னால் அழ தாங்க முடியல. ஏன்னா தன் தாயை தகப்பனை எழுந்த அவர்கள் எப்படி இருப்பார்கள்? யாருமே இல்லை, சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வந்து போய்விட்டார்கள், ஒருவருமே இல்லை. அந்த 2 பிள்ளைகள் எதனால? சூனியத்தினாலும் மந்திரத்தினாலும் இன்னைக்கு தாய் தகப்பனது 2 பிள்ளைகள் இழந்து விட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தாயின் தகப்பனை கொடுத்து அதுக்கு மேலான தாயுமானவரே, அன்பானவரே, தகப்பனுமானவரே என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக ஜீவ நாட்களை பெருகும்படியாக செய்திருக்கிறார். அது நம்ம என்ன செய்கிறோம்? அசடி பண்ணி கொண்டிருக்கிறோம். அது தேவையில்லாமல் அதை காலால மிதித்து கொண்டிருக்கிறோம். வேத வசனங்களை அப்படியே இல்லாதபடிக்கு அவர்களுக்கு நேர்ந்தது நமக்கு நேரிடாது என்று யாரும் மெத்தனமா இருந்துடாதீங்க. தயவு செய்து யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காலங்கள், நேரங்கள், அது எதுவாக இருந்தாலும் நீ உண்மையா உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு பாசத்தோடு, உன் நண்பனை பார்க்க எவ்வளவு பாசத்தோடு ஓடுகிறோம். இன்னைக்கு அநேகர் காதல் என்ற வலையில சிக்கி கொண்டு அந்த அன்பை எவ்வளவு பாச நேசமா இருக்காங்க. அது எல்லாம் குப்பை. ஒரு நாளைக்கு உன்னை உன் வயிற்றை நிரப்பிட்டு அவன் போயிட்டே இருப்பான். நீ அவமானப்பட்டு நிந்தப்பட்டு உன் பிள்ளைகளுக்கு, உன் பெற்றோருக்கு மிகவும் கடினமாய் இருப்பாய். அப்படி இல்லாதபடிக்கு எல்லாரும் மிக கவனமாய் ஜாக்கிரதையா கர்த்தர் மேல் வைத்த அன்பை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் அவருடைய வசனத்தை உனக்கு அனுப்பி உன் வியாதியை குணமாக்கி உன்னை அழிவி நின்று உன்னை தப்பிவித்து உன்னை சுகத்தோடு அநேக ஆண்டுகளோடு ஜீவ நாட்களோடு உன்னை வாழும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது நாங்கள் பார்க்க போகிற முதல் காரியம், கர்த்தர் எசேக்கியேலுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். இரண்டாவது, என் மகளே, என் மகனே, என் வார்த்தைகளை கேள், அப்போது ஜீவ நாட்களை நான் உனக்கு பெருக பண்ணுவேன். என் மகளே, என் மகனே, என் வார்த்தைகளை கேள், உன் ஜீவ நாட்களை நான் பெருக பண்ணுவேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி கேட்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் மகளே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். யாரோட வார்த்தை கேட்டா? செல்போன்ல வருகிறதே ஆசையான வார்த்தைகள், யூடியூப்ல வருகிறதே ஆசையான வார்த்தைகள், அல்லது இன்ஸ்டாகிராம் கூத்துப்பாட்டு கானா பாட்டு வருகிறதே அந்த வார்த்தையா? அல்லது பேஸ்புக்ல அந்த வார்த்தையா? இல்லவே இல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் நீ வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை சொல்லி எப்பெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறாயோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாயோ, அப்போது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நீ வீட்லயே படுத்திருந்தா உன் ஆயுசு நாட்கள் பெருக முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனைவிமார் இருக்கீங்க, உங்களோட கணவனார் எங்க இருக்கிறாங்க? அப்ப எப்படி அவங்க ஜீவ நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சோறு கொடுக்குறோம், செல்போனுக்கு காசு அனுப்புறோம், பெட்ரோல் போடுறோம், டீசல் போடுறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்காம அவங்க வீட்டுல இருந்தால் ஆயுசு நாட்கள் பெருக முடியுமா? இல்ல அவர்கள் அநேக ஆண்டுகள் வாழ முடியுமா? நீங்களே சொல்லுங்க. நாங்க சொன்னா திட்டுறோம், நாங்க சொன்னா திட்டுறோம், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா திட்டுது. இல்லவே இல்லை. நீ நல்லா வாழ வேண்டும் தான், நீ குடும்பமா வாழணும், பிள்ளைகள் நீ பார்க்கணும் தான் எங்களுடைய ஆசை. அதை விட கர்த்தருடைய ஆசை. அப்ப இங்க கேட்டுக்கொண்டிருக்கவங்க
உங்க தாய் இங்க இருக்கிறாங்களா? உன்னோட புருஷனோட மனைவி, தங்கி, தப்பா, இன்னொரு மாமி, மாமா, மைத்திர எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? அப்ப எப்படி அவர்களுடைய ஜீவ நாட்களை கர்த்தர் பெருக செய்வார்? பெருக செய்யவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தைய யாரு தேவ சமூகத்தில் வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆயுசு நாட்கள் பெருக செய்வார். அடுத்து வாசி கேட்போம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 8-9. நீதிமொழிகள் 5:8-9. உன் வழியே அவளுக்கு தூரப்படுத்து, கிட்டி சேராதே, அந்நியர்களுக்கும். பாத்தீங்களா? அப்போ இங்க என்ன குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. தேவையில்லாத குடிவெறி களியாட்டமா, தேவையில்லாத சிகரெட்டா, தேவையில்லாத மனைவிக்கு தெரியாம ரகசிய பாவங்கள், கணவனுக்கு தெரியாம ரகசிய பாவங்கள், இந்த மாதிரியான தேவையில்லாத காரியங்களை நம்ம கிட்டி சேராதபடிக்கு, அந்த வாசலை மிதிக்காதபடிக்கு, தேவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் சத்தியத்தை சத்தியமாய் கேட்கிறவர்களுக்கான என்ன செய்வார்? அவருடைய ஜீவநாட்டில் பெருக பண்ணுவார். ஆனா தேவையில்லாத காரியங்களுக்கு போய் சேர்ந்து, தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து அதையெல்லாம் கூத்து கும்மால் அடிக்கிறோடு என்ன செய்வார் ஆண்டவர்? அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரத்துக்கும் கொடுத்து விடுவாய். ஏசப்பா கொடுக்க வேணாம், நீயே தன்னால. என்னது? பாவத்தின் மரணம் சம்பளம், சம்பளத்தின் மரணம் பாவம். அப்படியாக நீ பாவம் செய்தால் நீ கொல்லப்படுவாய். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பாவம் செய்தாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு சட்டம் அதுதான். விபச்சாரம் செய்தால் சிறை தண்டனை, திருடினால் சிறை தண்டனை, எந்த தப்பிதங்கள் செய்தாலும் சிறை தண்டனை. இங்கு சிறை தண்டனைக்கு போகிறவர்கள் திரும்பி வருவார்கள். ஆனா வெளிநாடுகளை போகிறவர்களுக்கு ஒரு நாளும் திரும்பி வர முடியாது. போனவர்கள் தான், திரும்பி வரவே முடியாது. அவர்கள் சாகிற வரைக்கும் அந்த ஜெயிலே தான் சாக வேண்டும். அப்படியாக என்ன தவறுகள் செய்தாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அப்படியாகத்தான் நம்ம தவறுகள் செய்யாதபடிக்கு, நம்முடைய ஜீவ நாட்களை குறுகி போகாதபடிக்கு, அநேக நாட்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் விட வேண்டிய எல்லா வித பாவங்கள் சாபங்களை எல்லாவற்றை விட்டு கர்த்தரிடத்துல மட்டும் நம்ம ஒப்புவிக்கும் போது உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்வார். அதிலே 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அதிலே 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுங்கள், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அப்படின்னு எடுத்துங்க. யாருக்கு பயப்பட வேண்டும்? அப்பா அம்மாவுக்கு பயப்படுவோம், டீச்சருக்கு பயப்படுவோம், மேனேஜருக்கு பயப்படுவோம், இப்படியாக எதுக்கெல்லாம் பயப்படுவோம். ஆனா கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம், போதகருக்கு பயப்பட மாட்டோம். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் என்ன செய்யறது, நான் இப்படிதான் இருப்பேன், நான் என் சோபத்தை மாத்த மாட்டேன், மாத்தலாம் போ, எப்படி சொல்றது என் கடமை. வசனத்தை கொண்டு நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற போதருக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னா நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தால் எப்படி ஆயுசானை பெருக பண்ண முடியும்? முடியவே முடியாது. வாசிப்போம். கர்த்தருக்கு நீ பயந்தா உன் ஜீவ நாட்கள் அநேக ஆண்டுகள் பூமியில வாழ்வாய். ஆமென். துன்மார்க்கரா நீ மாறணும்னா உன் வருஷம் குறுகி போகும். நீ 120 வருஷம் அல்லது 100 வருஷம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருப்பா. ஆனா நீ துன்மார்க்க போல நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், நான் தசமாம் கொடுக்க மாட்டேன், நான் மிஸ்ஸரி கட்ட மாட்டேன், நான் என்ன கட்டுறது, இப்போ தான் கட்டுவாங்க, உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், அப்படி என்று பேசுறவங்கள ஆயுசு நாட்கள் என்ன ஆகும்? துன்மார்க்கரை போல குறுகி போய்கொண்டே இருக்கும். மிக கவனமாக யாருனாலும் சரி கரெக்டா ஆலயத்துக்கு வருவதில் ஒரு நாள் நம்ம தடையிடவே கூடாது. ஆலயத்துக்கு வந்தால்தான் உன் ஜீவ நாட்கள் பெருக பண்ணுவார். எசேக்கியேல் ஒரு கட்டளையே எழுந்ததுனால நோய் ஆண்டவர் அனுப்பினார். மீண்டும் எசேக்கியேல் மனம் திரும்பினதுனால ஆண்டவர் கூட்டி கொடுத்த. அப்படியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த காலகட்டத்தில் சான்ஸ், இந்த சான்ஸை புரிஞ்சுக்கோங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் நீ அநேக ஆண்டுகள் வாழ்வாய். உன் பிள்ளைகளுக்கு தகப்பனாய் தாயாய் இருப்பாய். பிள்ளைகள் தகப்பனுக்கு தாய்க்கு நீங்க பிள்ளைகளா இருப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை நீங்க நிச்சயமாக சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீ கர்த்தருக்கு பயந்தா ஆலயத்துக்கு வா. மனுஷனுக்கு பயந்து பாஸ்டர் போலாம் திட்டுவாரு, பிரீத்தி அக்கா போன் பண்ணுவாங்க, அப்படின்னா வேணாங்க. கர்த்தர் மேல நிலையான அன்பு கர்த்தர் மட்டும்தான். எல்லாம் மாய, நம்ம புல்லுக்கு ஒப்பானாங்க, எல்லாம் அழியக்கூடியங்க. இந்த அழியக்கூடிய பொருள், இந்த அழியக்கூடிய பணத்தை நோக்கி நீ போகாதபடிக்கு உன்னை வாழ வைத்து உனக்கு அநேக ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிற இயேசுவை நோக்கி நீ வரும்போது அநேக ஆண்டுகள் வாழ்ந்து நீ சுகபோகமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அதிலே நாம் வாசிக்க இப்போ நீதிமொழிகள் 3:2.
அவைகள் உனக்கு நீடித்த நாட்களாயும் தீர்க்காயுசாயும் சமாதானத்தை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தூங்க வேண்டாம். ஹல்லேலூயா. எப்படி சமாதானம் வரும் சொல்லுங்க? எப்படி சமாதானம் வரும்? வாசி கேட்போம். அவைகளை உனக்கு நீடித்த நாட்களாயும் தீர்க்காயுசாயும் சமாதானத்தினாலும் நிறைவு பண்ணுவார். அப்ப நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, கர்த்தருடைய ஊழியத்தை நீ செய்யும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, ஆத்ம பாரம் உனக்குள் வரும்போது, எளிய மக்களுக்கு கொடுக்கும் போது, விசனை தாங்கும் போது, எல்லாவற்றிலும் நீ உண்மையா இருக்கும்போது உனக்கு கர்த்தர் தீர்க்காயுசை மாத்திரமல்ல சமாதானத்தை கர்த்தர் அனுப்புவார், சந்தோஷத்தை கர்த்தர் அனுப்புவார், மகிமையை கர்த்தர் அனுப்புவார். உனக்கு வேண்டாது கேட்க எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்த்துப்போ, யோபுவின் ஜீவ நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுவின் ஜீவ நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபு புத்தகம் 14:5. யோபு 14:5. அப்படி எடுத்துங்க. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம். அப்படியாக தான் நம்முடைய நாட்களும் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டு இருக்கிறது. யார்கிட்ட இருக்கா? நம்முடைய மாத தொகையெல்லாம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் கடந்து போகக்கூடாத எல்லை, அவன் சாகாதபடிக்கு, அவன் சீக்கிரமாய் மரித்து போகாதபடிக்கு ஆண்டு என்ன சொல்கிறார்? அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம். நம்முடைய நாட்கள் இவ்வளவுதான், 50, 40, 60, 30 இவ்வளவுதான். ஆனாலும் குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகையே உம்மிடத்தில் இருக்கிறது. நம்முடைய மாதத்தின் தொகையா இருக்கட்டும், நம் வருஷத்தின் தொகையா இருக்கட்டும், நான் வாழ போகிற எல்லா நாட்களின் தொகை யார் இடத்தில் இருக்கிறது? கர்த்தரிடத்தில் இருக்கிறபடியால் அவன் கடந்து போக கூடாத எல்லையே அவனுக்கு ஏற்படுத்தினான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சீக்கிரமாய் கடந்து போகாதபடிக்கு, அவனுடைய எல்லையிலே அவன் சாகாதபடிக்கு, இந்த எல்லையிலே அவன் பிள்ளைகளோடு வாழும்படியாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். யோபை எப்படி ஆசீர்வதித்தார்? யோபு எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தார். அவனுக்கு பிள்ளைகள் எடுக்கப்பட்டது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டது. அவன் ஒரு அனாதை போல, மனைவி கைவிட்ட சூழ்நிலை, நண்பர்கள் விட்டு சென்ற வேலையில, பருக்களோடு நோய்களோடு ஒன்றுமில்லாமல், ஆகாரம் இல்லாமல், வீட்டை எழுந்து நாட்டை எழுந்து எல்லாம் கொண்டு பொருளை எல்லாவற்றையும் எழுந்த போதும் கர்த்தருக்காக உண்மையா இருந்தார். உதட்டல்ல கூட பாவம் செய்யவே இல்லை. அவருக்கு மரண பரியந்தம் வந்த போது கூட அவர் கர்த்தரை தூசிக்கவில்லை. நாம என்ன செய்வோம்? ஒரு ஆசீர்வாதம் வராவிட்டா எதுக்கு அந்த இயேசு? அவர் என்ன செய்து விட்டார்? அவர் கண்ணு இருக்கா, அவருக்கு மூக்கு இருக்கா, நான் கஷ்டப்படுறேன் என்று அப்படியே நம்ம என்ன செய்வோம்? தேவையில்லாமலா பேசுவோம். அப்படியெல்லாம் பேசாதபடிக்கு மிக கவனமாய் கர்த்தர் கையில நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாது என்று மனைவியை பார்த்து, அடி பைத்தியக்காரியே, நன்மை பெற்ற நம்ம ஏன் கர்த்தரிடத்தை தீமை பெறக்கூடாது? அப்ப நன்மை மட்டும் தான் அனுபவிக்கணுமா? தீமை வரக்கூடாதா? எல்லா ஆசீர்வாதம் தான். நெய்யிலே சாப்பிடணும், நெய்யிலே வளரணும், நெய்யிலே நடக்கணும், எல்லாம் நெய் 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 தான். ஆனா நெய் தீர்ந்து விட்டா கர்த்தர் கிடையாது. கர்த்தர் நல்லவர் இல்லை, அவர் மோசமானவர், அவர் இப்படி அப்படி என்று அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் ஒரு காலம் கர்த்தரை வஞ்சிக்காதபடிக்கு. அவர் நமக்கு எத்தனை பிரச்சனைகள். யோப சாத்தான் சோதிக்கல, உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி? யோப சாத்தான் சோதிக்கவில்லை, யோப கர்த்தர் தான் சோதித்தார். சுத்த பொன்னாக புடமிட்டா, வெள்ளியை புடமிட்டும் போல் என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்யுமே, வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்து
கரங்களை தட்டி. ஆமென். யோபு எப்படியா இருந்தார்? சுத்த பொன்னாக அவர் புடமிட்டபடியால் கர்த்தர் ஒன்றல்ல இரண்டல்ல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய எல்லையை நாட்களை கர்த்தர் விரிவாக்கினார். எப்படி? கர்த்தருக்கு உதட்டல்ல கூட பாவம் செய்யாதபடிக்கு. நம்ம சொல்றோமே, நம்ம ஏதோ பாவங்கள் செய்யறோம், அவர் எந்த பாவத்தையும் அறியார், எந்த பாவத்தையும் செய்யவே இல்லை. அவர் உத்தமனா இருந்தார். தேவனுடைய பார்வையில, தேவனுடைய சமூகத்துல உண்மையா இருந்தார். இன்னைக்கு மனைவி சொல்லுவாங்க, சர்ச்சைக்கு போக வேணாம், ரசமான் கொடுக்க வேணாம், பாஸ்டரை திட்டாரு, இப்படி பேச அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ஆலயத்துக்கு வருவதில் குற்றம் கண்டுபிடிக்கிறோம். ஆனா யோபு மனைவி சொன்ன போது, எதுக்கு இன்னும் இந்த ஆண்டவரையே தேடிக்கொண்டு இருக்கிற? எல்லாத்தையும் இழந்தாயே, மண்ணு பொண்ணு சொத்து எல்லாத்தையும் இழந்த போதும் உனக்கு எதுக்கு ஆண்டவர்? அந்த ஆண்டவரை தூசித்து உன் ஜீவனை விடுடா என்று தன் மனைவி சொன்ன போது கூட அவரோட மனைவிக்கு பைபிள்ல பெயரே கிடையாது. அடி பைத்தியக்காரியே, ஆண்டு கையில நன்மை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா அப்படி என்று சொன்ன யோபு. அதனால்தான் கர்த்தர் யோபை பார்த்தா. யோபை சோதித்தறிந்தவர் தேவன், பிசாஸ் அல்ல. பிசாசை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், யோபு என்ற ஒரு உத்தமன் இருக்க, அவனுக்கு தெரியுமா? அவனுடைய ஜீவனை தவிர அவர்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கொள், என்னை ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டான். அதுக்கு பிசாஸ் சொல்லுகிறான், இல்ல இல்ல, நீ நிறைய சொத்து பணம் பிள்ளைங்க கொடுத்துறதுனால உன்னை மறுதளிக்காம இருக்கிறாங்க, நீ அதெல்லாம் எடுத்து பார், அப்போது மறுதளிப்பான்னு. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சவால் விடுகிறார். யார்கிட்ட சவால்? பிசாசு கிட்ட, சாத்தான் கிட்ட சவால் விடுகிறார். நீ என்ன வேணாலும் எல்லாத்தையும் உயிரை தவிர எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், அவனோட ஜீவனை மாத்திரம் பத்திரப்படுத்து. அப்படியாக பிசாசு செய்தான். ஆனாலும் யோபு ஒரு நாளும் ஆண்டவரை மறுதளிக்காமல் உண்மை உத்தமா இருந்தபடியால் எல்லாரும் சொந்த பந்தங்கள் கைவிட்ட நிலையில் அவன் சோர்ந்து போய் ஆகாரம் இல்லாமல் பருக்களோடு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது கர்த்தரை மாத்திரம் நோக்கினபடினால் கர்த்தர் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படியாக உங்களையும் ஆண்டவர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு அநேக ஜீவ நாட்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரத்துல யோபை போல உத்தமனாய் காணப்பட வேண்டும். எல்லா விஷயத்திலும், சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், நாங்க கர்த்தருக்கு செய்வதில் அது சின்ன காரியமாக இருந்தாலும் அது பயபக்தியோடு செய்வோம். இன்னும் அந்த பயபக்தி எங்களை விட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த பயபக்தி யார்கிட்ட இருக்கும் என்று சொன்னால், என் ஜீவனை எடுக்க பிசாசு வகை தேடினான். ஏனென்றால் போதகருக்கு நான் தான் எல்லாமே, எல்லாமே A to Z வரைக்கும் நான் தான் எல்லாமே. இந்த பாஸ்டமா தூக்குனா இந்த ஊழியத்தை உடைச்சு விடலாம், இந்த ஊழியத்தை உடைச்சு சிந்தாமன் ஆக்கலாம் அவன் நினைத்தான். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் குறையவில்லை. அவன் எத்தனை நோய்கள், எத்தனை சோக்குகள், எத்தனை கிளாட்டுகள் கொடுத்தாலும் அதை அவனால கொடுக்க தான் முடியும். ஆனா கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னை உயிர்ப்பித்து இன்னைக்கு உங்களோடு கூட பேச வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது கர்த்தர் கொடுத்த சுகம், அது யாராலையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருக்குள்ள இருக்க அந்த விசுவாசம் பெரியதா இருக்குது. யோபு போல எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இழவுகள், எத்தனை சதித்திட்டங்கள் வந்தாலும் நான் எதை கண்டு சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மறிப்பேனே தவிர கர்த்தரை விட்டு ஒரு நாளும் ஓட மாட்டேன். இந்த ஊழியத்துல பசி பட்டினி எல்லாவற்றையும் நான் பார்த்து வந்து விட்டேன். கடலுக்கே போயாச்சு, குட்டென்ன மட்டென்ன, எது வந்தாலும் எங்களை ஒன்றும் பிரிக்க முடியாது. கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்வோம். அதுதான் ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். அழிந்து கொண்டு ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பதங்க வேலை தவிர வேற ஒன்றுமே இல்லை. இப்படி வீடு கட்டலாமா, அப்படி சொத்து வாங்கலாமா, அப்படி நகை போடலாமா, எனக்கு அநேக பணங்கள் ஆண்டு கொடுத்தாலும் ஒரு நாளும் நகைகளை போட மாட்டேன். நல்லா புரிந்து வைத்துக் கொள்ள. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு பாசமகிட்ட நகை பணம் இல்ல, நகை போடல, எத்தனை கோடிகள் வந்தாலும் நகைகளை சீண்டுகிறவன் நான் அல்ல, என் அப்பா இயேசுவே எங்களுக்கு மகிமையா இருக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நகை போட்டவங்க கூட என்னை பார்த்து கேட்பாங்க, இன்னைக்கு எவ்வளவு நகை போட்டவங்க இருக்கிறாங்க, ஆனா நீங்க எதுவுமே போடல, இவ்வளவு அழகா இவ்வளவு மகிமையா இருக்கிறீங்க, உங்க பாடல் எவ்வளவு அழகா இருக்கு, இது போதும். இது பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படும், பரலோகத்தை சாட்சியாக பேசப்படும். நான் எத்தனை சொத்து வாங்கினேன், எத்தனை நகையோ, அது எனக்கு பேசப்படாது. கர்த்தருக்கு எவ்வளவாக உண்மையாக இருக்கிறேன், எவ்வளவாக விசுவாசமாக ஜெபிக்கிறேன், அதை தான் கர்த்தர் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும்? யோபை போல உத்தமனும் தன்பார்க்கணுமா உண்மையா இருக்கும்போது கர்த்தர் ரெட்டிப்பான ஆசை கொடுத்தவங்களை நடத்துவார். கடைசியாக நம்ம வாசித்து முடிப்போம். பிரசங்க 7:17. பிரசங்க 7:17-18. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, அப்படி எடுத்துங்க.
16 வாசிங்க. மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிகம் ஞானியுமாக்காதே, உன்னை நீயே ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும்? நீ ஆண்டவருக்கே மிஞ்சி ஒரு நாளும் பேசக்கூடாது. நான் ஆண்டவரை விட நீதிமா, நான் இப்படி ஜெபிக்கிறேன், என் பாஸ்டோட ஜெபிக்கிறேன், நான் பாஸ்டோட வேதத்தை வாசிக்கிறேன், அவர் என்ன பெரிய ஊழியம் செய்யுது, நான் தான் எல்லாமே என்று அப்படி ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை விட மிஞ்சி பேசவும் கூடாது, மிஞ்சி நீதிமானா நம்ம மாறிடக்கூடாது. நம்மளே தேவனின்று மாற என்னாச்சவன் கீழே தள்ளப்பட்டான். லூசியில போல நம்ம ஆண்டுக்கு மேலாக நீதிமானாய் மாறாதபடிக்கு, அப்படி நீதிமானாய் நம்ம தான் எல்லாம் சொன்ன நம்ம என்ன செய்ய வேண்டும்? சாகிறதுக்கு நம்ம ஏன் சீக்கிரம் துணிய வேண்டும்? ஹல்லேலூயா. நீ தேவையில்லாத ஏன் பேசணும்? தேவையில்லாத காரணம் எதுக்கு கூட்டம் கூடி பேசணும்? தேவையில்லாம எதுக்கு போன்ல பேசணும்? அது எல்லாம் விட்டு விட்டு நீ உண்மையா இருந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக நாணயம் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும்? உங்களை நீங்களே ஏங்க கெடுத்துக்கிறீங்க? நாங்க என்ன சொல்றோம்? நல்லா ஜெபிங்க, வேத்த வாசிங்க, ஊழியம் செய்யுங்க, கரெக்டா ஆலயத்துக்கு வாங்க, 2 வேளை ஜூம் நடக்குது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கருத்தை கொடுங்க, நேரத்தை இப்படிதானே சொல்றோம். இதை கேட்காம நீங்க மேல ஆண்டருக்கே மேல மிஞ்சினா நீ எதுக்கு முந்திக்கொள்ளணும்? எதுக்கு முந்திக்கொள்வாங்க? மறிக்க தான் முந்திக்கொள்வாங்க. அப்படியாக நீங்க மறிக்க முந்திக்கொள்ளாதபடிக்கு கர்த்தரிடத்துல சொல்லுகிற வார்த்தையை அமைதியோடு பொறுமையோடு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை. மிஞ்சின துஷ்டனா ரொம்ப வாயாடிக்கினே இருப்பாங்க, ரொம்ப ஓவரா கடவுளே பேசுவாங்க. கடவுள் என்ன, நீ இப்ப வந்தவ, நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் தலைமை எழுது பாச தலைமையில நான் முளக அரிப்பேன், பெரிய ஆண்டுனா அப்படி என்று சொல்லுகிறவர்கள் என்ன கூடாது? சீக்கிரம் சாக வேண்டாம். ஹல்லேலூயா. வாசிக்கப்போம். மிஞ்சின துஷ்டன். துஷ்டன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவது, தேவையில்லாம காரியங்க சொல்லுவது, கணவன் வந்த உடனே தேவையில்லாம இதையும் அதையும் சொல்லி சண்டைகளை மூட்டி விடுறதெல்லாம் என்ன பண்ணாத? நீ துஷ்டனா மாறாத, துரோகியா மாறாதே, சபைக்கு துரோகியா மாறாதே, உன் கணவனுக்கு துரோகியா மாறாதே, உன் மனைவிக்கு துரோகியா மாறாதே, பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகியா மாறவே மாறாதே. நீ எல்லாவற்றிலும் தேவ பிள்ளையாய் உண்மையா இருக்கும் போது அதிகம் பேதியுமாயிராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? நமக்கு மரணம் வருதுக்குள்ளே நீ ஏன் முந்திக் கொண்டு போக வேண்டும்? அதுக்கு எதுக்கு முந்திக் கொள்ள போவது? தேவையில்லாமல் பேசுவது, ஆலயத்துக்கு வராமல் இருப்பது, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை முறுமுறுக்குது, இதை எல்லாவற்றையும் விட்டொழிந்து எசேக்கியேலை போல மனம் திரும்பி நீ சாக வேண்டியதுக்கு முந்திக் கொள்ளாதபடிக்கு உனக்கு அநேக நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்னா, நீ எல்லாவற்றையும் யோபு போல உண்மையா இருக்கும்போது கர்த்தர் உன்னை ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பார். அடுத்த சுவாத்து முடிப்போம். ஆமென். எதை பற்றி கொள்ளணும்? கர்த்தருடைய வசனங்களை பற்றி கொள்வது உனக்கு நலம். அப்படி நீ பற்றி கொள்ளலையா, எனக்கு வசனம் வேணாம், நான் இப்படிதான் இருப்பேனா, அது விருப்பம். வாசிப்போம். நீ இதை பற்றி கொள்வதும் இதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகளை எல்லாவற்றிலும் காக்கப்படுவான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ வாழ்வதும் அநேக ஜீவ நாட்கள் பூமியிலே வாழ்வதும் உன் கரத்தில் உள்ளது. கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்வதும் கைவிடாமல் இருப்பதும் அது உங்ககிட்ட தான் இருக்குது, அது என்கிட்ட இல்லை. சொல்லுவது இந்த மாதிரி யாரும் எங்கேயும் பிரசங்கிக்க மாட்டார்கள். கர்த்தர் நம்முடைய சபையில ஒவ்வொரு வாரமும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதை யாரும் அசடை பண்ணாதபடிக்கு, நீதிக்கு மேல மிஞ்சாதபடிக்கு, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, நம் முந்தி கொள்ளாதபடிக்கு அநேக ஆண்டுகள் ஜீவ நாட்கள் வாழப்படும் போது கர்த்தர் உன்னையும் காப்பார், உன் குடும்பத்தையும் காப்பார், உன் படிப்பை காப்பார், உன் தொழிலை காப்பார், உன் வீட்டை கட்ட காப்பார். எல்லாவற்றையும் காக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு உண்மையா இருந்து அநேக தீர்க்காசிகளை பெற்றுக்கொண்டு நல்ல நலமாய் நீங்க அநேக 100 அல்ல, 120 அல்ல, 150 அல்ல, அநேக ஆண்டுகள் நீங்க வாழ்ந்து தேவனுக்கு கனி கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்ல நீங்க எழுதிக்க, வீட்டை படிச்சுக்க. யாத்திராகமம் 21:14, லேவியராகமம் 20:27, மார்க் 7:10, யாத்திராகமம் 22:19, என்னாகும் 35:6. அப்படியாக இந்த வசனம் எல்லாம் நம்ம எதை செய்தாலும் அந்த நாட்டிலே கொலை செய்யப்பட வேண்டும் என்று, அப்படியாக நம்மளுடைய ஜீவன் கொலை செய்யப்படாதபடிக்கு சத்தியத்தை சத்தியமாக அதை எடுத்துக்கொண்டு அவருக்கு உண்மையை நடந்து அநேக ஜீவனாட்களோடு நீங்க வாழ்ந்து ஆசீர்வதிக்க நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.